friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெய்யப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத நம்ம இன்னைக்கு அரிசி ஊற வச்சு பண்ண போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். இது 200 கிராம். அதை ஒரு பவுல்ல மாத்திட்டு 2-3 வாட்டி தண்ணியில நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் ரவை சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம தனியா ரவை ஊற வைக்கிறதுனால ஓகே தான். இதில் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 3-4 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம் இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரவையும் அரிசியும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. ரவை அப்படியே கீழே செட்டில் ஆகிரும். அதனால இந்த தண்ணியை வடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க. நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேண்டாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்லா அரைக்கக்கூடிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இனிப்புக்காக நான் 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இது 125 கிராம். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட அதிகமாக வேணும்னா நம்ம 150 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதோட சேர்க்குறதுக்கு நல்ல பழுத்த பெரிய சைஸ் வாழைப்பழத்தில் 1 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வாழைப்பழம்னா நமக்கு 2 வேணும். வாழைப்பழம் சேர்க்கும்போது இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி இந்த மாதிரி பெரிய சைஸ் வாழைப்பழத்தில் 1 எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு சின்ன ஜார் தான் நல்லா அரையோன்னா 2 பேட்சாக சின்ன ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா நல்ல சாஃப்டாக மையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிருக்கோம். இப்போ இதோட சேர்க்குறதுக்கு ஒரு பேனில் 1.5-2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் உருகுனதும் இதில் ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்குனா தேங்காய் துண்டுகள், அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு அதெல்லாம் கூட சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேங்காய் நல்லா வறுப்பட்டு வந்ததும் இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் எள்ளு வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். எள்ளு சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். அப்படியே அந்த நெய்யோடே உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோன்னா போதும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. ஏன்னா அந்த வெல்லம் கரைஞ்சி வரப்போவே நமக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடும். ஒருவேளை தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது தான் நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம உடனே எண்ணெயில் சேர்த்து பொரிக்கிறதுனாலும் பொரிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரிக்க போகிறோம். எண்ணெயை மீடியம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்க வேண்டாம். அதே குறைவான சூடில் இருக்கக்கூடாது. குறைவான சூடில் இருந்துச்சுன்னா ஒழுங்காக வராது. அதனால் இந்த மாதிரி போட்டதுமே ஒரு பபிள் பொரியுதில் இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே மேலே எழும்பி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அந்த எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ளாஷ் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டுட்டோன்னா போதும். அப்படியே அந்த 2 பக்கமும் லேசான ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் அப்படியே அந்த குழிவாக இருக்கக்கூடிய பேன்னா நமக்கு நல்லாயிருக்கும். மற்ற பேனோட இந்த மாதிரி பேன் நமக்கு நல்லா அப்படியே புஷ்ஷுன்னு வரும். இந்த அளவில் நமக்கு 10 அப்பம் கிடைக்கும் இந்த சைஸ் அப்பத்தில். இது கூட இன்னுமே சாஃப்ட்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்க்கறதுனால சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பண்ணும்போதும் நமக்கு நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்துடும். இது அந்த ஓரங்கள் இருக்குல்ல, அந்த இடங்கள் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். அப்படியே இந்த வாழைப்பழம் எள்ளு நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணும் எள்ளு. டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான நெய்யப்பம்லாம் ரெடியாக இருக்குது. இது அந்த ஓரங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அனைவருக்கும் அட்வான்ஸ் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.